மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெமோக்ரஸியில் வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளமாக போராடிட்டாங்க. குறைஞ்சப்போ சொல்லப்போனாலே ஆல்மோஸ்ட் 2 மாதங்களாக போராடிட்டு இருந்தாங்க. என்னென்னா நீட்டு அந்த வினாத்தாள் லீக் ஆனதுனால இப்போது அதுக்கான போராட்டத்துக்கு தீர்வு கிடச்சிருச்சு. அந்த தர்மேந்திர பிரதான் அவனை ரிசைன் பண்ணணுன்னா குறிக்கோளாக இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு பேனை நீட் பண்ணணும்னு குறிக்கோளாக இருந்தாங்க. ஆனால் ஃபேராக அவங்க பண்ணது இவங்க பேனு. அவங்க ஃபேராக நீட்டு இருக்கணும்னு இருந்தாங்க, இவங்க பேன் நீட்டாக இருக்கணும்னு இது பண்ணாங்க. ரெண்டுத்தையுமே நேரியாக முரண்பாடு. முக்கியமாக தாவிக்கெல்லாம் சிஎம்லாம் எதுக்கு இருக்கானே தெரில. அண்ணன் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, எல்லாத்துக்குமே கம்முன்னு இருக்காரு. அப்புறம் முடிகிற டைமில் போய்ட்டு இந்த ஆதவ அர்ஜுனா இந்த ராஜ்மோகன்லாம் நீட்டை பேன் பண்ணணும் மாநில பட்டியல் கொண்டுடுவாங்க கல்வியை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசணும்னு பேசுகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு குரல் கொடுக்குறாங்களாம்மா, வேற ஒன்றும் இல்லை. சும்மா போராடுற மாதிரி போராடுறாங்களாம்மா. இது ஊருக்கே தெரியும். என்னத்த சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படியோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வின் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் ஆஃப் யூத்தோட வேல்யூ என்னென்னு இப்போயாச்சும் தெரிஞ்சிருக்கும் அந்த பிஜேபிக்கும் மோடிக்கும். ஆமாம், அதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம டேரக்டர் அமீர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜனநாயகத்துக்காக போராடாமல் படம் வெற்றி பெறதுக்கு போராடன்னு பேசியிருக்காரு. ஏன் போனால் 5 வருஷம் என்ன சார் பண்ணீங்க? ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றும் பேசலையே, வெற்றிமாறனும் ஒன்றும் பண்ணலையே, இப்போ போராட்டத்தை தூக்கிட்டு வர்றாரு. ஏன் விடுதலை படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுனால தூக்கிட்டு வந்தீங்களோ? நல்லா புரியுது சார் உங்கள் ஊரில். சரி, எனிவே டெமோக்ரஸி வின் பண்ணியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன தெரிஞ்சிருக்கு. இனிமையாவது கரெக்டாக நடந்துக்கோங்க, ஓகே? ஆமாம், ஜாக்கிரதை. அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கி தான் பேசணும் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். சரி, ஓகே, பாப்பா நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போ தான் இதே வீடியோ போட தோணுது.